Hi all, this is Karen from Lost and the Found. இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன் அண்ட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. மணி எப்படி பிப்ளிக்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் 5 டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், மேக் அ பட்ஜெட் பிளான். ஸோ ஜான் மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காருன்னா, பட்ஜெட்டிங்கிறது நம்ம எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோன்னு தெரியாமல் இருக்கிறத விட எல்லாத்துக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். ஸோ மந்த் ஸ்டார்டிங் அப்போ நமக்கு எல்லாருக்கும் சேல்ரி வந்து க்ரெடிட் ஆகுது. அதில் க்ராசரிஸ்க்கு எவ்வளோ, எசென்ஷியல்ஸ்க்கு எவ்வளோ, ஒரு விஷயமும் நம்மளுக்கு ப்ரீ பிளான்டாகவே தெரியுது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அது எதுக்கும் பிளான் பண்ணாமல் நார்மலாக க்ராசரிஸ் ஐட்டம் வாங்கும் போது இதுக்கு ரேண்டமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது இதுக்கு இவ்வளோ போதும், இதுக்கு இந்த எசென்ஷியல்ஸ்க்கு இவ்வளோ போதும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுக்கு மூலயமா நம்ம கொஞ்சம் மணியை வந்து சேவ் பண்ண முடியும். மேபி அன்பிளான்ட் எக்ஸ்பென்ஸும் வரலாம். பட் நம்ம பிளான் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தில் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லாஸ்ட் மந்தில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த மந்த் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் இல்லை ரெடியூஸ் பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டினால நம்ம மணியை ஈஸியாக சேவ் பண்ணலாம். ஸோ காடுமே நமக்கு கேட்கும் போது எல்லாத்தையுமே தரது கிடையாது. நமக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அது அப்பப்போ அந்தந்த நேரத்தில் கரெக்டாக கொடுக்குறாரு. ஸோ அதுதான் ஒரு குட் பேரண்டிங். Isn't God is good father? Second one, lose your credit cards. நீதிமொழிகளில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறான். நம்ம எல்லாருமே கடன் வாங்கி யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கும். இப்போ நிறைய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ எது நமக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ இஎம்ஐ அவைலபிளாக இருக்குன்னு நம்ம நிறைய திங்ஸ் வாங்குகிறோம், நிறைய விஷயத்த நம்ம இஎம்ஐயில் போடுறோம். பட் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு லாஸில் தான் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு அதனால் எதையும் சேவ் பண்ணவும் முடியல. அதெல்லாம் ஒரு ஓட்ட குடத்தில் போட்ட ஒரு தண்ணி மாதிரி தான். நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் அது நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தேர்ட் டிப், வாட் யூ நீட் ஆர் நாட் வாட் யூ வாண்ட். நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம வாங்காமல் நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களுக்காக வாங்கிட்டோம். பட் இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏதாவது மணி நம்ம சேவ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு விஷயம் வாங்குகிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அதே விஷயத்தை வாங்கி ஷோ ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாம் புது ட்ரெஸ்ஸில் போடுறாங்க. ஸோ நம்மளும் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஃபோட்டோஸ் போடணும், இவங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க ஸோ நானும் அந்த இடத்துக்கு போகணும். பட் அது நம்மளுக்கு தேவையாகவே இருக்காது. பட் அந்த ஷோ ஆஃப் பண்ணுன்றதுக்காகவே நம்ம அது எல்லாமே பண்ணுறோம். இன்னொரு விஷயம், இன்ஸ்டாவில் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. நம்மளும் நிறைய லிங்க் கிளிக் பண்ணி நிறைய பர்ச்சேசிங் பண்ணிகிட்ருக்கோம். அது எதுவுமே நமக்கு ஒரு தேவை அப்படின்றது கிடையாது. பட் அதை நம்ம பண்ணுறோம். இந்த விஷயங்களால் உங்களுடைய மணி எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை உங்களால் சேவே பண்ண முடியாது. என்றைக்கு நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அன்றைக்கே நீங்கள் நிறைய மணியை வந்து சேவ் பண்ணலாம். இதுதான் சிஎஸ் லூயிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹேவ் ஃபன் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் அ சேம் கைண்ட் ஆஃப் ஃபன் everyone else is happy. Fourth point, save it for the rainy days. நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு, வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். ஸ்மார்ட் பீப்புள் எல்லாரும் அவங்க காசை மதித்து அதை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த சின்ன காசு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபூல் பீப்புள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நான் ஒரு டைம் தான் வாழ போகிறேன், நான் இஷ்டத்துக்குன்னு செலவு பண்ணுவேன்ட்டு அந்த காசை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவ்வளோ ஈஸியாக அது எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
பட் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஜிபே பண்ணுங்க அது பண்ணுங்கன்ட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்க கடன் வாங்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட் பீப்புள் அவங்களுக்கு எல்லாமே சேவ் பண்ணி வச்சு ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஸோ இது பெட்டராக சாலமோனை தவிர யாராலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபைனல் டிப், பி அவுட்ரேஜியஸ்லி ஜெனரஸ். தாராளமாய் கொடுங்க. இதுதான் என்னுடைய ஃபேவரட் டிப். ஏன்னா காடோட மெயின் கேரக்டரை இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க நம்ம மூலியமாக காடோட லவ்வை டேஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் சேரிட்டி. கிவ் ஜெனரஸ்லி. உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் ஏதாவது சேரிட்டி இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் டொனேஷன் போடுங்க. லோக்கல் ரோட் சைட் வெண்டார்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாராவது ஒரு மீல் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மீல் வாங்கி கொடுங்க. அண்ட் சர்ச் மினிஸ்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இது மேண்டேட்ரி கிடையாது. எட் ஐ டேர் யூ டு டூ தட். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை தேவ் ராம்சே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சு இல்லை இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ஷேர் பண்ணுங்கள் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ. ஸோ until next video, bye bye from Lost in the Farm.